16 வயது நிறைவா மாதம் ரூபாய் 3000 கிடைக்கும். மத்திய அரசின் திட்டம் தெரியுமா? அமைப்பு சாரா தொழிலாளர்களின் குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமணத்திற்காக செயல்படுத்தப்படும் திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நாட்டில் உள்ள அமைப்பு சாரா துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்காக மத்திய மாநில அரசுகள் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களின் குழந்தைகளின் கல்வி மற்றும் மகளின் திருமணம் முதல் மருத்துவ சிகிச்சைகள் வரை திட்டங்கள் உள்ளன. அமைப்பு சாரா துறையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் பதிவு செய்த பின் அரசு லேபர் கார்டை வழங்குகிறது. இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஸ்ரம் கார்டு வழங்கப்படுகிறது. 16 வயது முதல் 59 வயது வரை உள்ள எந்த ஒரு அமைப்பு சாரா ஊழியருக்கும் ஸ்ரம் கார்டு பெற விண்ணப்பிக்கலாம். ஸ்ரம் கார்டுக்கு பரிந்துரைக்கப்பட்ட தகுதி உள்ள தொழிலாளர்கள் ஸ்ரம் போர்ட்டலில் பதிவு செய்ய வேண்டும். ஸ்ரம் கார்டுக்கு விண்ணப்பிக்க esram.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று பதிவு செய்யலாம். இணையதளத்தில் உங்களால் பதிவு செய்ய முடியவில்லை என்றால் அரசு சேவை மையம் அல்லது CSE மையத்திற்கு சென்று பதிவு செய்யலாம். ஸ்ரம் கார்டுக்கு பதிவு செய்ய தொழிலாளர்களுக்கு சில முக்கிய ஆவணங்கள் தேவை. விண்ணப்பதாரரின் ஆதார் அட்டை, ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண், வங்கி கணக்கு புத்தகம் போன்றவை தேவைப்படும். இந்த ஆவணங்களின் அடிப்படையில் ஸ்ரம் கார்டுக்கான பதிவை நீங்கள் எளிதாக செய்யலாம். அமைப்பு சாரா துறையில் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் நலனுக்காக மத்திய அரசு ஒரு போர்ட்டலையும் உருவாக்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு 60 வயது நிறைவடைந்தவுடன் ஓய்வூதியமாக மாதம் ரூபாய் 3000 நிதியுதவி வழங்கப்படுகிறது. போர்ட்டலில் பதிவு செய்த பிறகு அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஸ்ரம் கார்டு வழங்கப்படும். இதன் மூலம் அவர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த லேபர் கார்டில் 12 இலக்கு எண்கள் உள்ளன. இது ஒரு வகையில் தொழிலாளர்களின் அடையாள அட்டையாக இருக்கிறது. ஸ்ரம் போர்ட்டலில் பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு ரூபாய் 2 லட்சம் வரை விபத்து காப்பீடு வசதி கிடைக்கும். விபத்தில் தொழிலாளி இறந்தால் குடும்பத்திற்கு ரூபாய் 2 லட்சம் வழங்கப்படும். விபத்தில் தொழிலாளி ஒருவர் பகுதி ஊனமுற்றால் அவருக்கு ரூபாய் 1 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும். பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு UAN வழங்கப்படுகிறது. அதனால் அரசின் திட்டங்களின் பலனை பெறலாம். இந்த திட்டத்திற்கு நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களும் விண்ணப்பிக்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.